வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் தேங்காய் சேர்க்காமல் ரொம்ப காரசாரமான ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை, 7 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, 20 சின்ன வெங்காயம் இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நாம் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல, அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நறுக்கி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ மட்டன் துண்டுகளை சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். குழம்பு செய்கிறதுக்கு எப்போவுமே எலும்போடு சேர்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டனை இந்த மசாலாவில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்க, மட்டன் துண்டுகள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் உங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இதை ஆற வச்சிடலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை மட்டனில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்ததால் குழம்பு ரொம்பவே வாசமாக இருக்குது. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், சூப்பரான ரொம்ப காரசாரமான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, இட்லி, தோசை, ரைஸ், களி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.